சுவாமி என்கிற பெயர் சுப்பிரமணியத்துக்கே உரியது என்பதற்கு ஆதரவாக இன்னொரு விஷயமும் தோன்றுகிறது. திருப்பதியை சுப்பிரமணியரோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும். வெங்கடரமண சுவாமியே சுப்பிரமணியர் தான் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. வெங்கடரமண சுவாமி சகல தெய்வங்களாகவும் இருக்கிற பரமாத்மாவாக இருக்கிறார். அவரே பெருமாள், அவரே பரமேஸ்வரன். அதனால்தான் அங்கே பில்வ அர்ச்சனை நடக்கிறது. அவரே அம்பாள். இன்றைக்கும் சுக்கிரவாரத்தில் தான் அவருக்கு அபிஷேகம், புடவைத்தான் உடுத்துகிறார்கள். எல்லா தெய்வமும் அவரே. அவரை சுப்பிரமணியமாக சொல்வர்கள் கூறும் காரணம் அவர் மலை மேலே இருக்கிறது தான். மலை மேல் பொதுவாக சுப்பிரமணியர் தான் கோவில் கொள்கிற வழக்கம் இருக்கிறது என்கிறார்கள். வெங்கடரமணா என்று சொல்வதில்லை. ஹிந்திக்காரர்கள் அவரை என்னவென்று சொல்கிறார்கள்? பாலாஜி, பாலாஜி என்றே சொல்வார்கள். பாலன், குமரன் என்றால் சிவசக்திகளின் செல்ல குழந்தையான சுப்பிரமணிய சுவாமியைத்தான் குறிக்கும். குமாரதாரை என்றே திருப்பதியில் ஒரு தீர்த்தம் இருக்கிறது. இதோடு சேர்ந்து திருப்பதியில் உள்ள திருக்குளத்தின் பேரு சுவாமி புஷ்கரிணி என்றிருப்பதை பார்த்தால் சுவாமி குமரன்தான் என்பதற்கு இன்னொரு சான்று இருக்கிற மாதிரி இருக்கிறது. திருப்பதி திருக்குளத்துக்கு சுவாமி புஷ்கரிணி என்றே பெயர். சகல லோகத்தையும் ஜீவர்களையும் ஜடத்தையும் தன் சகல சொத்தாக ஸ்வமாக கொண்டிருக்கிறவர் தான் சுவாமி. அந்த பெயர் ஏன் சுப்பிரமணியருக்கு விசேஷமாக வந்தது? அத்தனை பெருமை அவருக்கு ஏன் என்று பார்ப்போம். மேகத்தில் மின்னல் பளிச்சிடுகிறது, க்ஷண காலம்தான். அதற்குள் அது மகா ஜோதியை, மகா சக்தியை கொட்டி விடுகிறது. எத்தனையோ பவர் ஹவுஸ்களின் ஜெனரேட் செய்ய முடியாத அளவுக்கு மின்சாரத்தை பாய்ச்சி விடுகிறது. இத்தனை சக்தி இப்போதுதான் மின்னலாக தோன்றினாலும் இதற்கு முன் அது இல்லாமலும் இல்லை. இல்லாதது எப்படி தோன்ற முடியும்? சயின்டிஸ்டுகள் மின்சாரம் எப்போதும் எங்கேயும் நிறைந்திருக்கிறது என்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக அது தெரிவதில்லை. பின் எப்போது தெரிகிறது? நீராவி மேகமாக மாறி திரிகிற போது ஒன்றாக இருக்கிற மின்சாரம் பல பகுதிகளில் வல அம்சமாகவும் சிலவற்றில் இட அம்சமாகவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி பிரிந்து நிற்கிறது. பிற்பாடு மழை சமயத்தில் மேகங்களில் ஒரு விதமான நெரிசல் குமுறல் உண்டாகிற போது வல அம்ச பாசிட்டிவ்லி சார்ஜ் பகுதிகளும் இட அம்ச நெகட்டிவ்லி சார்ஜ் பகுதிகளும் நெருங்குகிற போது இந்த அம்சங்கள் ஒன்றை ஒன்று சரேல் என்று ஆகர்ஷித்துக் கொள்கின்றன. இப்படி அவை தாவி கலக்கும் போதுதான் எங்கும் நிறைந்திருக்கிற மின்சாரம் நமக்கு தெரிகிற மாதிரி இத்தனை சக்தியுடன் மின்னலாக வெளிப்பட்டு தெரிகிறது. எங்கும் ஒன்றாக உள்ள போது இருப்பதே தெரியாமல் இருந்த மின்சாரம் இரண்டாக பிரிந்து மறுபடி ஒன்றாக சேர்கிற போது பெரிதாக ஜொலிக்கிறது, ஒலிக்கிறது, இடியாக மின்சக்தியை வாரி கொட்டுகிறது. இது ஜடசக்தியான மின்சாரம். இந்த ஜடசக்திக்கு ஆதாரம் இதை பிறப்பித்த சித் சக்தி, ஞான சக்தி, அறிவு சக்தி. தன் சக்தியை அறிந்து கொள்ளாமலேயே எங்கேயும் பரம்பொருளாக அது முதலில் இருக்கிறது. அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிகிறது. அதைத்தான் சிவன் சக்தி என்கிறோம். தமிழில் வலது இடது என்று மின்சாரத்துக்கு சொல்கிறோமே, இதுதான் ரொம்ப பொருத்தம். ஏனென்றால் ஈஸ்வரன் வலப்பக்கமும் அம்பாள் இடப்பக்கமும் இருப்பதுதான் அர்த்தநாரீஸ்வர கோலம். அம்பாளுக்கு பதில் இதே இடத்தில், அதாவது இடப்புறத்தில் விஷ்ணு இருந்துவிட்டால் அதுவே சங்கரநாராயணர். இரண்டாக பிரிந்தால் போதாது, மேகங்கள் உண்டானால் போதாது, மின்னலாக வாழ்விக்கிற சக்தி ஏற்பட வேண்டும். ஒன்றாக இருந்த பிரம்மம் தன்னை அறிந்து சிவசக்திகளாக பிரிந்து பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிவிட்டால் போதாது, பிரபஞ்சத்துக்கு எந்நாளும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பதாக ஒரு மின்னல் சக்தி பிறக்க வேண்டும். இதற்காகத்தான் இரண்டாக பிரிந்த வல அம்ச சிவனும் இட அம்ச சக்தியும் ஒன்றாக சேர்ந்து மின்னல் போல சக்தி வேலாயுதத்தை பிடித்திருக்கிற சுப்பிரமணிய ஜோதியை ஆவிர்பவிக்க செய்தார்கள். பிரம்மத்தன்மையானது லோகானுகிரகத்துக்கானவே ஒரு மூர்த்தியாகிற போது சுப்பிரமணியம் ஆக சிறப்பு பெறுகிறது. சு என்றால் நல்லது, சிரேஷ்டமானது என்று அர்த்தம். வெறும் பிரம்மம் அனுகிரக சுப்பிரமணியமாவதால் சுவாமி என்ற டைட்டில் கிடைக்கும்படியாக பெருமையை அடைகிறது. இந்த ஜோதி உண்டாவதற்கே மூலமான சிச்சக்தி பிரிந்து சேர்ந்தது. பிரிந்தது அப்புறம் பெரிய ஆகர்ஷண வேகத்தோடு சேர்வதற்குத்தான். சேர்ந்தது இப்படி லோகங்களுக்கெல்லாம் கிருபை செய்கிற மகா சக்திமானாக ஒரு ஜோதி குமாரன் உண்டாவதற்குத்தான். மேகத்தில் நாம் பார்க்கிற மின்னல் ஜோதி வெளி இருட்டை மாத்திரம் வெகு சிறிய காலத்திற்கு மாத்திரம் நீக்குகிறது. சுப்பிரமணியமோ அருள் ஒளி, அருட்பெரும் ஜோதி. அது வெளியிருட்டு உள்ளிருட்டு இரண்டையும் சாஸ்வதமாக நீக்குகிறது. மின்சாரம் ஒருத்தரை இழுத்து கொண்டால் எவராலும் எதிர்த்து தாக்குப்பிடிக்க முடியாது. எலக்ட்ரோக்யூட் ஆனால் மரணம்தான். இந்த அருள் மின்சாரம் இழுத்து கொண்டாலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் இது அந்த ஜோதி சுரூபமாகவே
நம்மையும் ஆக்கி அமரமாக செய்துவிடும். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் இந்த பெரிய அனுபவத்தையே சொல்கிறார். ஒன்று இரண்டாக பிரிந்து மறுபடி ஒன்றாக சேர்ந்த பின் பலவாக நினைக்கின்ற நம்மையும் இழுத்து கடைசியில் அந்த ஒன்றாகவே ஆக்குகிறது. அருணகிரிநாதர் சுப்பிரமணிய சுவாமியிடமிருந்து தனக்கு கிடைத்த அத்வைத அனுகிரகத்தையே கந்தர் அனுபூதியில் விசேஷமாக சொல்கிறார். அவர் தம்முடைய திருப்புகழ் பாட்டுகள் ஒவ்வொன்றையும் பெருமாளே என்ற வார்த்தையுடனேயே முடிக்கிறார். பொதுவாக பெருமாள் என்றால் மகாவிஷ்ணுதான். ஒரு ஊரில் ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில் என்கிற போது பெருமாள் கோயில் என்றால் விஷ்ணு ஆலயம்தான். சிவசக்தியின் பூர்ண தேஜஸாக இருக்கப்பட்ட சுப்பிரமணியத்தை இப்படி பெருமாளாக சொல்லி சொல்லி அவர் முடிப்பதும் அழகாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பொதுவில் இவரை மகாவிஷ்ணுவுடன் சம்பந்தப்படுத்தி பேசுவது அதிகம். மருகன் என்றும் முருகனை சொல்கிறோமே, இது எதனால்? அவர் அம்பாளுக்கு சகோதரராக இருக்கிற மகாவிஷ்ணுவின் மருமகன் என்பதால் தான் மால்மருகன் என்கிறோம். மருகன் என்றால் மாப்பிள்ளை என்று அர்த்தம். மருமக பிள்ளை என்பார்கள். பூர்வத்தில் வள்ளி தேவசேனைகள் மகாவிஷ்ணுவின் புத்திரிகள். அதனால்தான் மாமாவான விஷ்ணு முருகனுக்கு மாமனாராகவும் இருக்கிறார். சிவனுக்கு மகன், மகாவிஷ்ணுக்கு மருமகன் என்ற பெருமை இவருக்கே இருக்கிறது. முருகோனே என்று அருணகிரிநாதரும் சொல்வார். ஆனால் வடதேசத்தில் இந்த மாமனார் சமாச்சாரமே சுப்பிரமணியருக்கு கிட்டே வரக்கூடாது. அவர் இங்கே எந்நாளும் பிரம்மச்சாரி தெய்வம்தான். சில இடங்களில் சுப்பிரமணியர் கோயிலுக்குள் ஸ்திரீகளை அனுமதிப்பது கூட இல்லையாம். அத்தனை கடுமை. சுப்பிரமணியர் என்ற பெயரும் வடதேசத்தில் பிரசித்தி இல்லை. அங்கே அவர் கார்த்திகேய என்றே சொல்வார்கள். பரமேஸ்வரனின் கண்களிலிருந்து 6 பொறிகள் வெளிவந்து அவை சரவண பொய்கையில் தங்கி ஆறுமுகனாக உருக்கொண்டன. அப்போது கார்த்திகை பெண்கள் கிருத்திகா தேவதைகள் என்கிற 6 பேர் அவரை எடுத்து பாலூட்டினார்கள். ஆகாசத்தில் கிருத்திகா நட்சத்திரங்கள் என்று 6 கூட்டமாக கான்ஸ்டலேஷன் இருக்கின்றனவே, இவற்றின் அதிதேவதை அவர்களே. கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்ததால் அவருக்கு கார்த்திகேயர் என்ற பெயர் வந்தது. தனக்கு தாயார் மாதிரி இருந்தவர்களின் பெயரை வைத்தே இப்படி அவர்களுக்கு பெருமையாக பெயர் கொண்டார். வடக்கே இந்த பெயரே வழங்குகிறது. இல்லாவிட்டால் குழந்தை என்பதை வைத்து குமாரன் என்பார்கள். குமாரசுவாமி என்று நாம் கூட சொல்கிறோம். குமரன் என்று குறுக்கி சொல்வது தமிழ் மொழி பண்பு. வடக்கே குமாரன் என்றால் சுப்பிரமணியர் தான். சிவசக்திகளின் பிள்ளை, சர்வலோக மாதா பிதாக்களின் விசேஷமான புத்திரன் இவர்தான். நாம் பிள்ளையார் என்றால் விக்னேஸ்வரரை தான் நினைக்கிறோம். ஆனால் வடக்கே கணேசருக்கு ஏனோ குமார சப்தத்தையே காணோம். சண்முகரே அங்கே குமாரராக இருக்கிறார். காளிதாசன் செய்திருக்கிற காவியத்தை பார்த்தாலும் அதற்கு குமார சம்பவம் என்றே பெயர் இருக்கிறது. குமார சம்பவம் என்ற சொற்றொடர் சாக்ஷாத் வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. பாலகாண்டத்தில் விஸ்வாமித்ரர் ராம லக்ஷ்மணர்களுக்கு ஸ்கந்த உற்பத்தி கதையை விரிவாக சொல்கிறார். இதன் முடிவில் வால்மீகி சாதாரணமாக இந்த கதை கேட்டதற்கு இந்த பலன் என்று பலஸ்ருதி சொல்வதில்லைதான். என்றாலும் விதிவிலக்காக சொல்கிறார். ஸ்ரீராமனிடம் விஸ்வாமித்திரர் வசனமாக சொல்கிறார், குமார சம்பவ கதையை சொன்னேன், இது தனத்தையும் கொடுக்கும் புண்ணியத்தையும் கொடுக்கும். அப்பா காகுத்சா, இந்த லோகத்தில் ஒரு மனுஷன் கார்த்திகேயனிடம் பக்தி வைத்து விட்டால் போதும், தீர்காயுள் புத்திர பௌத்திர சௌபாகியம் எல்லாம் அவனுக்கு கிடைத்துவிடும். முடிவிலோ ஸ்கந்தலோகத்துக்கே போய் அவருடனேயே நித்தியவாசம் செய்யலாம் என்கிறார். பாலகாண்டத்தில் 37வது சர்க்கம், ஸ்லோகம் 31, 32. இங்கே ராமாயணத்தில் குமார சம்பவம் என்று ஆதி கவி வால்மீகி முனிவர் சொன்னதைத்தான் மங்கள வாக்காக கொண்டு காளிதாசன் தன் காவியத்துக்கு அதே பெயரை கொடுத்தான். குமாரன் என்ற பெயரை வைத்துதான் கௌமார மதம் என்று சுப்பிரமணிய உபாசனை ஏற்பட்டிருக்கிறது. ஷண் மதங்கள் என்று 6 சொல்வார்கள். கணபதியை முழு முதற் கடவுளாக வழிபடுவது காணாபத்தியம், சூரியனை முழு முதலாக கொள்வது சௌரம், அம்பாளையே சக்தி பரம தாத்பரியமாக சொல்வது சாக்தம், சிவனை சொல்வது சைவம், விஷ்ணுவை சொல்வது வைஷ்ணவம், இன்னொன்று சுப்பிரமணியரையே பரமாத்மாவாக உபாசிப்பது. இங்கே குமார வழிபாடு என்ற பொருளில் கௌமாரம் என்றே பெயர் உண்டாகியிருக்கிறது. மேலே ஸ்கந்தலோகம் என்று வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னேன். ஸ்கந்தன் என்பதும் சுப்பிரமணியரின் பிரக்யாதி வாய்ந்த பெயர். ஸ்கந்த என்ற தாது ரூட்டுக்கு வெளிப்படுவது என்று அர்த்தம். மேகத்திலிருந்து மின்னல் வெளிப்படுவது போல் சிவஜோதியிலிருந்து 6 பொறிகளாக வெளிப்பட்டு தெரித்ததால் ஸ்கந்த என்ற பெயர் உண்டாகியிருக்கிறது. ஸ்கந்த என்ற நாமாவை விசேஷமாக வைத்தே புராணத்திற்கு ஸ்காந்தம் என்று பெயர் வந்திருக்கிறது. தமிழில் இதை காஞ்சிபுரத்தில் இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் என்று செய்திருக்கிறார். ஸ்கந்தன் தமிழில் கந்தனாகிறான். இருந்தாலும் தமிழ்நாட்டில் மருமகனாக சிறப்பு பெற்றிருப்பவன் வடதேசி மகனாகவே குமாரனாகவே விசேஷிக்கப்படுகிறான். சகல ஜீவராசிகளும் ஆதி தம்பதியின் குழந்தைகளாயிருக்க
பிள்ளை என்றால் இவன்தான் என்று சொல்லும்படியாக முருகனுக்கு இருக்கிற மகிமை என்னவென்று பார்ப்போம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஔவை பாட்டி சொல்கிறார் என்றால், அந்த தெய்வமே அன்னையும் பிதாவுமாகி ஒரு பாதி அன்னை ஒரு பாதி பிதா என்று அர்த்தநாரீஸ்வரராக உட்கார்ந்திருக்கிறது. இது நமக்கு பரமலாபம் என்று கிட்டே போனால் அப்புறம் இதனாலேயே சில குளறுபடிகள் சண்டைகள் கூட உண்டாகிவிடுகிறது. காலில் போய் விழலாம் என்றால் ஒரு கால் ஈஸ்வரனுடையது, மற்றது அம்பாளுடையது என்று இருக்கிறது. இப்படி ஒன்றுக்கு மேல் ஆசாமியாக இருந்தால் உடனே நம்மை எறியாமல் இது உசத்தியா அல்லது அது உசத்தியா என்று ஒப்பு பார்க்கிற எண்ணம், கம்பேரிசன் உண்டாகிவிடும். இது உண்டானால் அனர்த்தம்தான். எந்த காலில் விழுவது என்றே தெரியாது. அர்ச்சனை செய்ய போனால் இவருக்கு ஒரு தினுசு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ண வேண்டும், அவளுக்கு இன்னொன்றால் பண்ண வேண்டும் என்கிறார்களே. இந்த பக்கத்து பூ அந்த பக்கத்தில் விழுந்தால் அபச்சாரமாகி விடுமோ என்று கலக்கமாயிருக்கிறது. கடாட்சம் வேண்டும் என்று கேட்கிற போதோ வலது கண்ணா இடது கண்ணா என்று குழப்பம் போதாதென்று சண்டையே மூட்டி விடுகிறார் ஒரு கவி. அபய தீட்சிதர் வம்சத்தில் பிறந்து மதுரையில் மந்திரியாக பரிபாலனம் செய்த நீலகண்ட தீட்சிதர் தான் அவர். ஆனந்த சாகர ஸ்தவம் என்று மீனாட்சியை ஸ்துதிக்க ஆரம்பித்தவர் பார்வதி பரமேஸ்வரர்களான தம்பதியருக்குள் கலகம் மூட்டி சந்தோஷப்படுகிறார். அம்மா, இதென்ன உன் பதி அக்கிரமக்காரராக இருக்கிறார், உன் புகழையெல்லாம் அவரல்லவா திருடி கொண்டிருக்கிறார். காமதகனர், மன்மதனை எரித்தவர் என்று பெயர் வாங்கியிருக்கிறாரே, எரித்தது நெற்றியின் நடுவில் இருக்கிற கண்ணல்லவா, அது வலது இடது இரண்டுக்கும் பொது. எனவே உனக்கும் அந்த நெற்றிக்கண்ணில் பாதி உண்டு. வெற்றியிலும் பாதி உன்னுடையதாக இருக்க அவர் மட்டுமே பேரை அடித்து கொண்டு போய்விட்டாரே, போனால் போகிறது. இதிலாவது பாதி உரிமை அவருக்கு இருக்கிறது. இதைவிட அநியாயம் அவர் காலகாலன் என்பதுதான். காலனை உதைத்தது எந்த கால்? இடது கால் அல்லவா? அது முழுவதும் 100% உன்னுடையதல்லவா? நீ செய்த கால சம்ஹாரத்தை அவர் தமதாக தஸ்கரம் பண்ணியிருக்கிறாரே என்கிறார். ஜனனம் மரணம் இரண்டையும் கடக்க முறையே காமஜெயம் காலஜெயம் பண்ண வேண்டுமானால் அம்பாள் அருளின்றி முடியாது என்கிற பெரிய தத்துவத்தையே கவித்துவ சுவாதந்திரியத்தோடு சுவாதீனத்தோடு இப்படி சொல்கிறார். ஆனால் அவர் ரொம்ப பெரியவர். சண்டை மூட்டி விட்டதோடு அவர் நின்று விடவில்லை. எல்லா சண்டைகளும் வாழ்க்கை போராட்டமே தீர்ந்து போகும்படியான பரம பிரேமை இந்த அர்த்தநாரீஸ்வரருக்குள் எங்கே ஊற்றெடுக்கிறது என்பதையும் சிவ லீலார்ணவத்தில் சொல்கிறார். அசங்கிய மங்காந்தர என்று தொடங்கும் ஸ்லோகம். பரமாத்மாவின் அன்பு ஊற்றெடுக்கும் அந்த இடத்தை நினைத்துவிட்டால் நமக்கு ஒரு குழப்பம் குறைவும் உண்டாகாது. அப்படியே அதில் ஊறிப்போகவே தோன்றும். அவர் ரத்ன சுருக்கமாக சொல்வதை நான் விவரித்து சொல்லாதான் நமக்கு புரியும். அர்த்தநாரீஸ்வர ரூபத்திலிருந்து பார்வதி பரமேஸ்வரர்களின் எல்லா அங்கங்களையும் பிரித்து பிரித்து பாகம் பண்ணுகிறோம். மாதொரு பாகன் உமையொரு பாகன் என்றெல்லாம் அவருக்கும் பாகம்பிரியா என்று அவளுக்கும் பெயர்கள் இருந்தாலும் இது இவர் கண் அது அவள் கண், இது இவர் காது அது அவள் காது என்று இப்படி பாகம் பிரித்து பார்க்க முடிகிறது. இந்த கூறு இவருடையது, அந்த கூறு அவளுடையது என்று மொத்தத்தையும் பப்பாதியாக பிரிக்க முடிகிறது. இப்படி 2 ஆசாமிகளை கொண்டு வந்தவுடனே கம்பேர் பண்ணுகிற அனர்த்தம். அடாடா, அப்படியானால் பிரித்து சொல்ல முடியாமல் ஓரிடமும் இவர்களிடம் இல்லையா என்று தேடுகிறோம். பிரிக்க முடியாமல் இருப்பது எது? அணு, ஆட்டம் தான். அதற்கு மேலே பிரித்து காட்ட முடியாது என்று நம்மை நிறுத்தி வைப்பது ஆட்டம், அணுதான். பிரிக்க முடியாத அதை பிளந்துதான் இப்போது எத்தனையோ உட்பாதங்களை பண்ணியிருக்கிறார்கள். இப்படி உட்பாதம் பண்ணுவதால் எதிர்த்தரப்பு சுயதரப்பு என்று பேதம் இல்லாமல் எல்லாம் சர்வ நாசமாகிவிடும் என்று 2 கட்சிக்காரர்களுக்கும் தெரிந்தும் கூட அப்படியும் உண்டாகிவிடுமோ என்று பீதியையாவது உண்டாக்கலாமே என்று உண்டாக்கி வருகிறார்கள். இவ்விஷயம் இருக்கட்டும். இப்படி அணுமாத்திரமாக ஒன்று அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் இருந்து விட்டால் போதும், பிரச்சனை தீர்ந்தது. அதை ஸ்மரித்து விடலாம். ஏனென்றால் இவளுக்கு அவருக்கு என்று எதையும் பாகம் போட முடியாது. அது 2 பேருக்கும் சொந்தமாயிருக்கும். ஒப்புவமை, ஒருத்தரை விட்டோம் ஒருத்தரை அபச்சாரம் செய்தோம் என்ற தோஷங்கள் உண்டாவதற்கு இல்லை. அப்படி அணுப்பிரமாணமாக ஒன்று இந்த 2க்கும் மத்தியஸ்தானத்தில் இருந்துவிட்டால் போதும், எவ்வித மனக்கலக்கமும் இல்லாமல் அதை பிடித்து கொண்டு அம்மையப்பனின் கூட்டு அனுகிரகத்தை பெற்றுவிடலாமே என்று தேடுகிறோம். இங்கேதான் கவி நமக்கு சகாயம் பண்ண வருகிறார். ஒரு சரீரத்துக்கு மத்தியில் இருக்கிற இதயத்துக்கும் மத்தியில் ஒரு அணு இருக்கத்தான் செய்கிறது. அணு என்று கூட அதை சொல்ல முடியாது. அணுவையாவது ரொம்ப நுண்ணிய மைக்ரோஸ்கோப் வைத்து பார்த்து விடலாம். உடனே மானசீகமாகவாவது அதில் 2 பங்கங்களை பங்கு போடலாம். இறுதிய மத்தியில் இருக்கிற இந்த அணுவையோ எந்த சூக்ஷ்ம தரிசினியானாலும் காண்பிக்க முடியாது. ஆனால் இது இல்லாவிட்டால் மனுஷனுக்கு எண்ணமே இல்லை, உணர்ச்சியே இல்லை. இது என்ன? மனசு மனசு என்கிறோமே, அதுதான்.
அது எந்த எக்ஸ்ரேயிலாவது காட்ட முடியுமா? அர்த்தநாரீஸ்வரர் மட்டும் என்றில்லை, எந்த மூர்த்தியானாலும் அதன் மனசு என்று ஒன்று இருக்கிறதே, அதை தியானிப்பதுதான் விசேஷம். உருவ தியானம் ரொம்ப ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது, ஆரம்ப தசையில் அத்தியாவசியமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் இதிலும் நம் மனசு அந்தண்டை இந்தண்டை அசையாமல் ஒருமுகப்படுவதில்லை, ஆடத்தான் செய்கிறது. பரமேஸ்வர சுரூபம் என்றால் ஜடை, அதை விட்டு கங்கை, அதை விட்டு சந்திரன், நெற்றிக்கண், நீலகண்டம், இப்படி எண்ணமானது எதில் நிலைத்து நிற்பது என்று தெரியாமல் சலித்து கொண்டே இருக்கிறது. பரமாத்மாவின் மனசு என்று எடுத்துக்கொண்டாலோ அது ஒன்றாகவே இருக்கிறது. நம் மனசிலே 100 கோடி எண்ணங்கள், அதில் முக்கால்வாசி தோஷமயமாகவே இருக்கும். தாயும் தந்தையுமாக இருக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வர மனசு இப்படியா இருக்கும்? அதில் பிரம பிரேமை என்கிற ஒரு எண்ணம் தவிர வேறென்ன இருக்கும்? கருணை ஒன்றே நிறைந்த அணுமாத்திரமான மனசு அது. அதை பிடித்து கொள்ளுங்கள் என்கிறார் கவி. அதிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவர்தான் குமாரசுவாமி, சிவசக்திகளின் ஐக்கியத்தில் தோன்றிய அன்பு குழந்தை. இமயமலை மகா பெரியதாக இருக்கலாம், கடுகு சின்னஞ்சிறியதாக இருக்கலாம். ஆனால் இமயமலைக்குள் இருக்கிற அத்தனை அவயங்கள் கடுகுக்குள்ளும் இருக்கும். கடுகை கூட அப்படியே பிரித்து கொண்டே போகலாம், கடைசியில் ஒரு அணு வந்து நிற்கும், அப்புறம் பிரிக்க முடியாது. சர்வ வியாபகமாக இத்தனை அண்ட சராச்சரங்களாக பிரிந்திருக்கிற சிவசக்திகளை பிரிக்க முடியாமல் ஒரு இடத்தில் பார்க்க வேண்டுமென்றால் அது அவர்களுடைய அன்பு ஊற்றெடுக்கும் இருதய மத்தியில்தான். பலவாக அவர்களிடமிருந்து விரிந்திருப்பதெல்லாம் ஒன்றாக குவிகிறது இந்த அன்பு என்கிற அணுவில்தான். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். அன்பு ஒன்றே உள்ள அந்த மனசை தெரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் நம் மனசும் 100,000 திசைகளில் ஓடாது, அன்பிலேயே முழுகி கரைந்து அன்பாகவே ஆகிவிடும். அருணகிரிநாதர் பெற்ற அனுபூதி இதுதான். பரமேஸ்வரன் வஸ்து, மேட்டர், அம்பாள் அதன் சக்தி, எனர்ஜி என்கிற சயின்ஸ் சூத்திரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வஸ்துவின் சத்தை, சிவமயமான வெறும் இருப்பு, அதன் மகாசக்தி அம்பாளின் ஆற்றல், இதுகளை மட்டும் சொல்லிக்கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்மை கடை தேற்ற போவது அவர்களுடைய அன்புதான், அருள்தான். இவர்களுடைய அன்பு பொங்கி பெருகி கலந்த இந்த இடம்தான் அவர்களுடைய செல்லப்பிள்ளையான சுப்பிரமணியர். கடைக்குட்டி யாருக்குமே செல்வம் தானே. செல்வமுத்து குமரன் என்றே வைத்தீஸ்வரன் கோயிலில் அவருக்கு பெயர். உள்ளே ஒன்றாக இருந்த அன்பு இரண்டாக பிரிந்து மறுபடியும் ஒன்றாக கலந்து இப்படி நாம் உபாசிப்பதற்கு சுலபமாக சுப்பிரமணியமாக மூர்த்திகரித்திருக்கிறது. சிவசக்தியின் ஜோதியில் ஜனித்த அவர் மகா தேஜஸ்வி, பரம பராக்கிரமசாலி, எவராலும் சம்ஹரிக்க முடியாத சூரன், தாரகன் முதலான அசுரர்களை வெல்லவே தோன்றிய மகாசக்திமான், சக்தி வேல் என்றே சொல்கிறோம். ஆனால் இந்த பராக்கிரம சக்தியோடு அருட்சக்தியாக இருப்பதே அவருடைய விசேஷம். அறிவு சக்தியாக இருக்கிறவும் அவர்தான். ஞான பண்டிதன், ஞானஸ்கந்தன் என்பார்கள். ஆதி குருவான தகப்பனாருக்கே உபதேசம் பண்ணினவன் சுவாமி என்று அமரத்தில் சொல்லப்படுகிற சுப்பிரமணியர் இந்த அவசரத்தில், இந்த கோலத்தில் தகப்பன் சுவாமி எனப்படுகிறார். சுவாமி மலை என்றே அவர் சிவனுக்கு பிரணவோபதேசம் செய்த சுப்பிரமணிய ஸ்தலத்துக்கு பெயர் இருக்கிறது. அங்கே அவரை சுவாமிநாதன் என்பார்கள். செல்லப்பிள்ளை, அதனால் தன்னை காட்டிலும் இந்த பிள்ளையை எல்லா அம்சங்களிலும் பெரியவனாக காட்டி பூரித்து போகிறார் பரமேஸ்வரன். என்னை விட இவன் ஞானி என்று பிள்ளையிடமே தாழ்ந்து உபதேசம் வாங்கிக் கொள்கிறார். வரபலம் பெற்றுள்ள தாரகன், சூரன் இவர்களை நான் வதைக்க முடியாது, என்னாலும் முடியாததை செய்ய, அதாவது என்னை விட பெரியவனாக ஒருத்தன் வர வேண்டும் என்றே இந்த பிள்ளையை படைத்தார். அப்புறம் ஞானபலமும் அவனுக்கே அதிகம் என்று காட்ட அவனிடமே உபதேசம் பெற்றுக் கொள்கிறார். எங்கேயும் தனக்கு வெற்றியை தான் விரும்ப வேண்டும், ஆனால் பிள்ளையிடத்தில் மட்டும் தோல்வியை விரும்ப வேண்டும். புத்ராத் இச்சேத் பராஜயம் என்பார்கள். அதாவது ஒவ்வொரு பிதாவுக்கும் தன்னை விட தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றுதான் இருக்கும். பரமேஸ்வரனுக்கே இப்படித்தான் இருந்திருக்கிறது. தானே அம்பாளோடு சேர்ந்து பிள்ளையாக வந்தான் என்றாலும் இப்போது வீரம், ஞானம், லாவண்யம் எல்லாவற்றிலும் முன்னை விட அதிக பிரகாசத்தை எடுத்துக்கொண்டான். இங்கே லாவண்யத்தை சொன்னேன். ஈஸ்வரன் மன்மதனை தகனம் பண்ணிய பின் மன்மதன் திமிரோடு பிரயோகம் செய்த அதே கரும்பு வில்லை புஷ்பபானத்தையும் அம்பாள் எடுத்துக்கொண்டு காமாட்சி ஆனாள். சண்டை போட்ட மன்மதனால் உண்டாக்க முடியாத அன்பு இப்போது இவளது பணிவினாலே ஈஸ்வரனுக்கு உண்டாக்கிவிட்டது. அதன் விளைவிலே ஜனித்த குமரன் இவன். இப்போது பார்த்தால் இவனே ஈஸ்வரன் பொசுக்கின மன்மதனுக்கு மன்மதனாக இருக்கிறான். தமிழில் காமவேள், செவ்வேள் என்று மன்மதன், முருகன் இருவருக்கு மட்டுமே வேள் என்ற பதத்தை பொருத்துகிறார்கள். அது அவனுடைய லாவண்ய பெருமை. முருகன் என்பது தமிழ்நாட்டில் வழங்குகிற சிறப்பான பெயர். முருகன் என்றாலும் அழகானவன், என்றும் இளமை நலம் மாறாத சௌந்தரியம் வாய்ந்தவன் என்பதே அர்த்தம். அழகு என்றால் அது வெறும் சரீர அழகு அல்ல,
அருளின் அழகுதான் இப்படி தேக காந்தியாக வந்திருக்கிறது. பரமேஸ்வரன் அம்பாள் சம்பந்தத்தோடு இப்படி குமாரனாக ஆவிர்பவித்த போது வீரம், ஞானம், சௌந்தர்யம் இவற்றோடு அருளிலும் அதிக பிரகாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். சச்சிதானந்தம் என்று சொல்வார்கள், அதுதான் பரம்பொருள். இதிலே சத் இருப்பு, பரமேஸ்வரன் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து சக்தியை காட்டுகிற சித் அம்பாள். இப்படி உணர்ந்ததில் பேரானந்தம் பிறக்கிறது. இந்த ஆனந்தமே சுப்பிரமணியர். சிவம் என்கிற மங்களமும் அம்பாள் என்கிற காருண்யமும் கலந்த பரம உத்கிருஷ்டமான ஸ்தானம் அவர். சச்சிதானந்தத்தையே சோமாஸ்கந்தர் என்று தமிழ்நாட்டு சிவாலயங்களில் எல்லாம் வைத்து உற்சவம் நடத்துகிறோம். ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் நடுவே இருவருக்கும் பொதுவான மத்தியஸ்தானமாக சுப்பிரமணியர் குழந்தை ரூபத்தில் இருப்பார். உமையோடும் ஸ்கந்தனோடும் கூடிய சக உமாஸ்கந்தர் தான் சோமாஸ்கந்தரான பரமேஸ்வரன். பிள்ளையார் என்று விக்னேஸ்வரரையே சொல்கிற தமிழ்நாட்டிலும் இங்கே மட்டும் குமரன் என்று சிறப்பிக்கப்படுகிற இளைய பிள்ளையை மட்டும் தாய் தந்தையரோடு வைத்து 3 மூர்த்தியாக செய்திருக்கிறார்கள். பிள்ளை என்றால் இவன்தான் என்று எல்லாரும் பெருமைப்படுகிற மாதிரி, பிதாவே பெருமைப்பட்டு தோல்வியை ஒப்புக்கொள்கிற மாதிரி, இப்படி உத்தம அம்சங்கள் எல்லாவற்றிலும் உச்சமாக இருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி.